ஹாய் கைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சோறுதாலாம். ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது என்ன பாட்டிலில் வச்சு ஏதோ காட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை நான் எப்படி என் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் ஆயிலில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு நான் ட்ரையாக வந்து இது பண்ணாத வெறும் பச்சை கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அது கூட வந்து மருதாணி இலை, வெந்தயம், ஆலோவேரா, இது இவ்வளோ தான் என்னோடய இன்க்ரீடியன்ஸ். அண்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கருவேப்பிலை, மருதாணி இலைலாம் போட்டு அரைச்சிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளார ஒரு கடாயில், இரும்பு கடாய் தான் இதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து இரும்பு கடாய் இருந்தால் தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இரும்பு கடாய், தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்கிறேன். ஸோ இது 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலையும் மருதாணி இலையும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைன் பேஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கோர்ஸாக தான் வரும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இதை வடிகட்ட தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அரைச்சிட்டு நம்ம அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததுன்னா மேலே வந்து நுரையாக வரும். அது உங்களுக்கு அப்படியே தெரியும். அதில் இந்த இது போட்டு நல்லா பொரிஞ்சு மேலே வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. அண்டு இந்த ஆலோவேரா வந்து அரைக்கணும் அவசியம் இல்லை, இதை அப்படியே போட்டுடலாம். நீங்கள் இது போட்ட உடனே ஒரு நல்ல ஃப்ரீக்வன்ஸ் வரும், நல்ல ஸ்மெல் வரும். வீடு ஃபுல்லாமே அந்த தேங்காய் எண்ணெய் கூட இதெல்லாம் சேர்ந்து வருது, நல்ல ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும் அது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், லைட் க்ரீன் கலரில் இருக்கா, இதுதான் வந்து போட்ட உடனே இப்படி வரும். நம்ம வந்து எப்படி இறக்க போகிறோம் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா, டார்க் க்ரீன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இது நல்லா எண்ணெயிலே வந்து சிம்மில் தான் வச்சு செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக வந்து இது பண்ணிடாதீங்க, சிம்மில் வச்சு செஞ்சீங்க, எனக்கு அரிஞ்சிடும். இது பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு மேலே அந்த ஆலோவேராலாம் மேலே நல்லா மதக்குதா. இந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு ஆகும் இது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அப்படியே நம்ம விட்டுற போகிறோம் ஓவர் நைட். நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் அந்த ஆயிலே. க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா பிளாஸ்டிக்கில் வைக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். கூடியமான மட்டும் கிளாஸ் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கங்க. நான் கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஓகே, இதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்துலாம். இதனோட அட்வான்டேஜஸ் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹேர் வந்து, அதாவது கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஹேர் மாற்றும். இது எப்படி மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருதாணி போட்டிருக்கோம் அண்டு ஆலோவேரா போட்டிருக்கோம். ஸோ மருதாணி இருந்தாலே கொஞ்சம் ஹேர் வந்து நம்மளுக்கு பிளாக்காக ஆரம்பிக்கணும். அண்ட் இதனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பாடி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகுது. இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கோல்டு தான். ஆலோவேரா, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாமே கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள். ஸோ அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கும் இது ஒத்துக்கலை, ஏன்னா நானும் வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஹீட் பாடி நல்லா எனக்கு ஒத்துக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1 monthல ஆர் 15 daysலேயே வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் 1 time யூஸ் பண்ணாலே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மறக்காமல் சோறுதாலாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.